குறிப்பாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி தாய்மார்கள் எல்லாம் சமைத்து தருகிறார்கள். அவங்களும் நோன்பு வச்சுட்டு தானே சமைக்கிறாங்க. நானும் நோன்பு இருக்கேன், என் வீட்டுக்காரையும் நோன்பு வைக்கிறா, பட்டினியோடு தான் அந்த சமையலை செய்யறான். இஃப்தாருக்கு கொஞ்சம் ஒரு ஒத்தாசை, ஒரு உதவி, நாம போய் என்னமோ அப்ப நாம மட்டும் நோம்பாளிங்கிற அந்த எண்ணமே வருகிறது. மனைவியின் வாயிலே ஒரு கவளம் உணவை ஊட்டுவது சதக்கா என்று சொன்னால், நோன்பாளியாக இருக்கக்கூடிய என் மனைவிக்கு முதல் பேரித்தங்க நீ தந்து விட்டு நாம் நோன்பு திறக்க வேண்டும் என்பது ஒரு அறம் இல்லையா? ஆனா என்னன்னா நாமெல்லாம் சாப்பிடுவோம், சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு பார்த்தோன்னா ஓரத்துல முக்காடு ஓட்டு அந்த அம்மா கடைசியில தண்ணி குடிக்கும். பார்த்துருக்கோம், அப்படிதான் இருந்திருக்கும். இல்ல, நீ முதல் நோன்பு தர, நீ பலகீனமான ஒரு ஆன்மா, பசித்திருந்து இந்த உணவை சமைத்து தந்தவள் நீ, எனவே முதல் உணவு உனக்கு. அந்த மனைவியிடம் இந்த நேரத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இஃப்தார் நேரத்தில் அவர்களை வைத்துக் கொண்டு நாம் இஃப்தாரை, அந்த துவாவை கேட்பதற்கு